2 டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி பத்தி பேசியிருந்தோம். அது நீங்க பேசினதுக்கு அப்படியே பதில் குடுக்குற மாரி ஒரு அறிக்கைய வந்து ஜெயம் ரவி குடுத்திருக்காரு. அந்த அறிக்கைய நீங்க பார்த்தீங்களா? எனக்கு பதில் கொடுத்த மாதிரியும் இருக்கு, இல்ல மற்றவர்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கு. ஆனா நான் தான் குழந்தைகள் விஷயம் பேசுனது நான் தான் பேசினேன். ஆனா அவரு வந்து நான் மனைவியை மட்டும் தான் பிரிஞ்சிருக்கேன், மகன்கள பிரியலன்றது இந்த டைலாக் எல்லாரும் சொல்றது தான் சார். பிள்ளைகள் எங்கேருந்து வந்துட்டாங்க? ஆகாயத்துலேருந்து குதிச்சிட்டாங்களே. சார் அவர் தான் சொல்றாருன்னா எல்லாரும் இந்த டைலாக் சொல்லுவாங்க சார். நான் தான் சொன்னேன்ல, இந்த டிவோர்ஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் ஒரு தைரியம் இருக்கு. பிள்ளைகளை பற்றி கவலையே படுறது இல்லை. வசதியான குடும்பம், டிவோர்ஸ் பண்ற குடும்பம் ஒரு தொகையை போட்டுட்டு வெலிங்டன்ல இந்த பக்கம் ஊட்டியில் போய் எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு ஒரு சர்வெண்ட்டை போட்டு விட்டு தள்ளி விட்டுறாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? சில பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தெரியும், கட்டிப்பிடிச்சின்னு படுத்துப்பாங்க அப்பாவை. உங்களை கட்டிப்பிடிச்சி தூங்கணும், ஃபோன் பண்ணால் போயிடுவீங்களா நீங்கள்? அப்புறம் இடகுறமாக பேசணும். இப்போ ஜெயம் ரவி விஷயத்தில் எடுத்துங்களேன், அம்மாவை பிரிஞ்சாச்சு ரைட்டு, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு பெண்ணோட சேர்ந்து அப்பா சுற்றுறாருக்கும் போது அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும்? ஸ்கூலில் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க? எவ்வளோ அவமானங்கள் இருக்கும்? அதெல்லாம் வந்து ஜெயம் ரவி தாங்கிப்பாரா? இல்லை கெனிஷா தாங்கிக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு சமூகத்தில் எந்த மாதிரியான வந்து அவமானங்கள் ஏற்படும் சார்?